குட்டி கோயில் கூட விளாக் பார்க்கலாமா? என்னோட ஹஸ்பண்ட் ஊரில் கட்டேரும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். என்னதான் கோயில் கூட 3 நாள் நடந்தாலும் செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மார்னிங் போன உடனே கோயிலே சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியான பூஜைக்காக போயிருந்தோம். நாங்கள் போன டைம் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சாமி ஆடி முடிச்சதுக்கு அப்புறமே வந்திருக்க எல்லாத்துக்குமே திருநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானுமே போய் திருநீர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா சாமி ஊரை சுற்றி வருவாங்க. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. அதுக்காக தான் சாமியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், சாமிக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசி விட்டுட்டு இருப்பாங்க. சாமி கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் பின்னாடியே ஓடணும். ஏன்னா வந்துட்டு நான் உன் வீட்டுக்கு தான் முதல்ல வருவேன்னு சொல்லி எங்கள் சித்திக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களா. அடுத்தது எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். அதனால நாங்கள் அடிச்சு பிறண்டு ஓடி வீட்டை பெருக்கி கோலம் போட்டு முடிக்கவும் சாமி வரவும் கரெக்டாக இருந்தது. சாமி உள்ளே வந்து எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புன கையோட நாங்களும் பின்னாடி கிளம்பிட்டோம். வேற எங்க சாப்பிட்றதுக்கு தான் கோயிலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு வேற ரெடி ஆகணும். ஏன்னா சாயந்தரம் குத்துவிளக்கு பூஜை இருக்குது. ஸோ குத்துவிளக்கு பூஜைக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் குத்துவிளக்கு பூஜை நடந்துச்சு. குத்துவிளக்கு பூஜைக்கு வந்திருந்த எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க. பெரியவங்களா இருந்த சாரி, குட்டி பசங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ், அது போக குழுக்கள் முறையில் கூட கிஃப்ட் கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்கும் ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, டிஃபன் பாக்ஸ் தான். என் குழந்தை பொண்டாட்டி கிடைச்சிச்சு. 12 மணி பூஜை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நாளைக்கு லாங் வீடியோவில் அப்லோட் பண்றேன். மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.